அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ இந்தியன் யூசர்ஸ்க்காக ஒரு ஸ்டோர் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் இந்த பேண்டமிக்கில் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். போக்கோ F3 Gt உடைய ஒரு லைட்டர் வெர்ஷன் வர போகிறதா தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 523. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட், இந்தியா முழுக்க கோவிட் கிரைசிஸ்னால நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருமே லாக்டவுனில் தான் இருக்கோம். ஸோ இந்த கிரைசிஸ் டைமில் பாப்புலர் கம்பெனிஸ், அதாவது கூகுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தரப்புலேருந்து 135 கோடி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே, அதாவது கூகுள் மேப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே கோவிட் அப்படின்னு டைப் பண்ணாவே ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபேக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெலீட் பண்ணி ஒரு குரூப்பாக ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா தெரியுது. ஸோ இந்தியாவில் கோவிட் அப்படின்னு சர்ச் பண்ணும்போதே வேக்சினேஷன் சென்டராக இருக்கட்டும், அதுவும் ப்ராப்பரான இடமா வரணும். அதே சமயத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர், ஹாஸ்பிட்டலில் பெட் அவைலபிலிட்டின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணுறதுக்காகவே ஒரு டீம் செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அத்தன்டிகேஷன் இல்லாதது, அதாவது ஃபேக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறதுக்கும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இந்தியாவை இந்த கோவிட் கிரைசிஸ்க்கு கூகுள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. கூடவே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோடையும் கொலாப் பண்ணி நிறைய ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா இந்த கோவிட் கிரைசிஸை ஃபைட் பண்ற வகையில் கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ற மாதிரி இருக்கு. ஓலா ஆப்ஸும் அவங்க தரப்புலேருந்து இந்தியாவில் கோவிட் கிரைசிஸை ஃபைட் பண்ற வகையில் O2 ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு டேக்லைன் கீழே கிவ் இந்தியா ஆர்கனைசேஷனோட கொலாப் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் டெலிவரி பண்ண போகிறது அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பெங்களூர் சிட்டிலேருந்து தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்தியா முழுக்க இதை ஓப்பன் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை பெங்களூர்லேருந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஓலா ஆப்லேயே நீங்கள் ஃபில் பண்ணணும். இவங்க சில டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அதாவது ஆதார் கார்டு நம்பர் அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஆக்சிஜன் சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கே அவங்க டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே உங்ககிட்டேருந்து திரும்ப அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த ப்ராசஸ் செட் பண்ணியிருக்காங்க. முதல்ல பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மற்ற சிட்டிஸ்லையும் இதை கொண்டு வர போகிறதா தெரியுது. ஃபேஸ்புக்குடைய மெசேஞ்சர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமுடைய டிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில புது ஃபீச்சர்ஸ் இப்போ கொண்டு வந்த மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி ஃபேஸ்புக் மெசேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் டு ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹோல்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும், இனிமேல் டேப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதோட தேவையில்லாத சாட்ஸ்லாம் டெலீட் பண்ண தேவையில்லை, ஆர்கைவ் பண்ணிக்கிற மாதிரி ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. புது தீம்ஸும் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வந்திருக்கு. அதோட இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் சாட்டுடைய ஃபீச்சர், அதாவது விஷுவல் ரிப்ளை, அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. இன்பாக்ஸ் சீன், அதாவது வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீச்சரும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கு. ஸ்டார்லிங்க் குளோபல் சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களுடைய சேட்காம் கம்யூனிகேஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற வகையில் 60 சேட்டலைட் ஆர்பிட் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஃபால்கன் 9 ராக்கெட். ஸோ இந்த ராக்கெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரீயூசபிள் பூஸ்டர். இது வழியாக இன்னொரு ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. 60 சேட்டலைட் நேற்று ஆர்பிட் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க இவ்வளோ குவிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OneWeb, அமேசான் இவங்களும் சேட்டலைட் இன்டர்நெட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கம்பீட் பண்ணுற வகையில் அதே சமயத்தில் குளோபலாக சேட்டலைட் இன்டர்நெட்டை ரொம்பவே குவிக் அண்ட் எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை சேட்டலைட்ஸ் அவங்க அனுப்பிட்டு இருக்காங்க. ஆப்பிளுடைய ஏர்டேகை ஒரு ஜெர்மன் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் ஃபைனலாக ஹேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் ஹேண்டலில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்படி ஹேக் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏர்டேக் அப்படின்னு சொன்னாவே அது மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் NFC வழியாக தான் தொலைஞ்ச பொருளை நம்ம ட்ராக் பண்ணுற மாதிரி ஆப்பிள் செட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆப்பிளுடைய க்ளவுடில் போய் சேவ் ஆகிற மாதிரி தான் அவங்க அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இவர் அந்த மைக்ரோ கண்ட்ரோலரே ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை மேனிப்புலேட் பண்ணி ஆப்பிளுடைய க்ளவுடில் போய் சேவ் ஆகாமல் அவருடைய வெப்சைட்டில் போய் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிற மாதிரி பண்ணதுனால தொலைஞ்ச பொருளை தேடும் போது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்காது. அதனால் அஃபிஷியலாக நான் ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ட்விட்டர் ஹேண்டலில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது அப்சல்யூட்டாக ஒரு ஜெயில் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்பிள் இதில் மறுபடியும் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
PUBG ஆர் Battleground Mobile India ஃபைனலாக வந்து எல்லாருமே வெயிட் பண்ண மாதிரி இதோட அஃபிஷியல் டீசர், அதுக்கப்புறம் இதோட லோகோ எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட லான்ச் டேட் ஜூன் 1st வீக் இல்லைனா 1st to 15th இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். தற்சமயம் வந்து இந்த மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் ஆன மாதிரி நிறைய ஏபிகே ஃபைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கதா தெரிய வந்திருக்கு. Battleground Mobile India இந்த பேரோட ஏபிகே ஃபைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதாகவும் நிறைய பேர் வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஏபிகே ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி ஃபேக் அப்படின்னு கிராஃப்டன் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் இந்தியாவில் வந்து PUBG அஃபிஷியலாக லான்ச் ஆகலை. ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே கடைசிக்குள்ளே இவங்க ரிலீஸ் பண்ணுறதாகவும், ஜூன் 1st வீக் மேலே தான் வந்து இதோட டவுன்லோட் லிங்கே வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரூமர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஏபிகே ஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபேக் லிங்க் தான், யாருமே டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிராஃப்டன் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஓப்போ ஃபேன்ஸ்க்காக. ஓப்போ இந்தியாவில் அவங்களுடைய அஃபிஷியல் ஸ்டோர் வந்து இன்னைக்கு அதாவது மே 11th வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேங்க்ஸோட இவங்க கொலாப் பண்ணியிருக்காங்க. HDFC, ICICI பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்னு நிறைய லிஸ்ட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னாக்ரேஷன் ஆஃபர்ஸும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஓப்போவுடைய ₹1 மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பப்போ ஒரு ஃப்ளாஷ் சேல் வரும். இந்த ஃப்ளாஷ் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 11th உங்களுக்கு மே 17th வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ₹1 வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சில லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஏ சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஓப்போவுடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், அதே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும்னா ஓப்போவுடைய ஸ்டோரில் இந்த இனாக்ரேஷன் ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ப்ளஸ் லேப்டாப் புதுசாக ஒரு ஷேரிங் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, கிளிப்ட். ஸோ இந்த கிளிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். iOSக்கு கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து இமேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் மொபைல்லேருந்து லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் தான். அதே சமயத்தில் சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி செக்யூர் அண்ட் ரிலையபிள் ஆப்பாகவும் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுளுடைய க்ரோம் எக்ஸ்டென்ஷனாகவும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஃப்ளிப்கார்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபெஸ்ட் இந்த பேரில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மே 12 ஆரம்பித்து மே 15 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஃபெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். அகைன் இந்த வாட்டியும் ரியல்மியுடைய X50 Pro தான் இங்கே வந்து பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக iQOO 3யும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், ஃப்ளிப் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மோட்டோரோலாவுடைய மோட்டோ ரேசர், LGயுடைய விங், iPhone 11 இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆஃபர் செக் பண்ணி பார்க்கலாம். Xiaomi மறுபடியும் ஒரு இன்னோவேட்டிவான பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னோவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் கேமரா. ஸோ ஃப்ளிப் கேமரா அப்படின்னு சொன்ன உடனே ஏசஸ், சாம்சங் எல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த ஃப்ளிப் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் டிஸ்பிளே கேமராவில் வந்து ஃப்ளிப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் டிஸ்பிளே கேமரா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிஸ்பிளே பேனல் கீழே தான் இருக்கும். உள்ள ஃப்ளிப் ஆகும்போது வந்து உங்களுக்கு ரியர் சைட் கேமராவும் ஒர்க் ஆகும், அதே சமயத்தில் ஃப்ரண்ட் கேமராவும் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு புது பேட்டன்ட் வந்து இங்கே ரிவீலாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது பேட்டன்ட்டாகவே இருக்குமா இல்லை ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறாங்களா என்னன்னு. மறுபடியும் சாம்சங்குடைய ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றின தகவல் வெளியாயிருக்கு. இந்த வாட்டி F சீரீஸில் F52 5G இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்றது. அகைன் இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 750G தான். பட் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ காஸ்ட் கம்மியாக வந்து லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக IPS LCD பேனல் அண்ட் ஃபுல் HD ப்ளஸோட சாம்சங் தரப்புலேருந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் ஆல்ரெடி லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி M42 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 21,999 தான். பட் அன்பாக்சிங் வீடியோவில் 19,999 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜ் ரிவீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ப்ரைஸ் 21,999 தான் பேஸ் வேரியன்ட். பட் வந்து அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ₹2,000 கூப்பன் ஆஃபர் அந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 19,999 அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் சாம்சங் கேலக்ஸி M42 வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்.
ஃபைனலாக விவோவும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்டேட்ஸ்க்கான வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து சாம்சங் வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போதே வந்து இத்தனை வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணிடுவாங்க. இப்போது விவோ வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது எக்ஸ் சீரிஸ், X50, X60 எல்லாமே வந்து 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஓஎஸ் அப்டேட் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதே சமயத்தில் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா நீங்கள் ஒருவேளை விவோடைய எக்ஸ் சீரிஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் 3 இயர்ஸ்க்கான அப்டேட் வந்து விவோ தரப்புலேருந்து இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏசஸ் உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் May 12 அப்படிங்கிற மாதிரி லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் குளோபல் லான்ச் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குளோபல் லான்ச் அப்படிங்கும்போது இந்தியாவிலையும் இது லான்ச் ஆகிறதா இருந்தது. பட் இப்போ பேண்டமிக் அண்ட் கோவிட் சுச்சுவேஷன்னால இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் 12th அன்னைக்கு லான்ச் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஏசஸ் தரப்புலேருந்து அஃபிஷியலாக வந்து ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற இடங்களில் ஏசஸ் உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் இந்த கிரைசிஸ் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. போக்கோ உடைய F3 Gt வந்து ஒரு சீரீஸாக லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ரெட்மி K40 என்ஹான்ஸ்ட் எடிஷன் தான் வந்து ரீபிராண்ட் ஆகி இந்தியாவில் போக்கோ கீழே லான்ச் ஆகுது. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு லைட்டர் வெர்ஷனில் வந்து சைனாவில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்தியாவில் வரும்போது போக்கோ F3 Gt அதுக்கப்புறம் போக்கோ F3 Gt லைட்னு 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதில் லைட்டர் வெர்ஷன் தான் மீடியாடெக் டைமென்சிட்டி 1100 இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் வரும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன், ஒன்று மீடியாடெக் டைமென்சிட்டி 1200, இன்னொன்று மீடியாடெக் டைமென்சிட்டி 1100 கொண்டு வராங்களா இல்லை ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்களான்னு தெரியல. பட் இப்போ வந்து சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, OnePlus லான்ச் பண்ணியிருக்க புது ஷேரிங் ஆப்புடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னராக ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டிப் ஜார். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சூர்யா. கங்க்ராச்சுலேஷன் சூர்யா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்டுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.